ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம lamb ஃப்ரைஸ், அதாவது ஆட்டோட வெதர் எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இது ஒன் ஆஃப் த ஆர்கன் மீட், அதாவது நம்ம ஸ்பெஷல் பார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. இப்போ இது உடம்புக்கு நல்லதா, இது சாப்பிடலாமா, இந்த மாதிரி ஸ்பெஷல் பார்ட்ஸ் எல்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பதில். இந்த மாதிரி ஸ்பெஷல் பார்ட்ஸில் ஏகப்பட்ட விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடைக்குது. முக்கியமாக விட்டமின் B12 கிடைக்குது. B12 நம்மளுடைய மூளை நரம்பு வேலை செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் கூட நம்மளுடைய இரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா, ரெட் பிளட் செல்ஸ், இது உருவாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த B12 தான் உயிர் அணுக்கள் உருவாகிறதுக்கு, DNA உருவாகிறதுக்கும், அது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் காரணம். குழந்தையின்மை, அதாவது ஃபர்டிலிட்டி இஷ்யூஸில் இருக்கவங்க நிறைய பேர் இக்னோர் பண்ணுற, அதாவது ரொம்ப லேசாக எடுத்துக்கிற ஒரு விஷயம் விட்டமின் B12ஓட டெஃபிஷியன்சி. வெதர், கிட்னி, ஈரல், இது எல்லாமே ஸ்பெஷல் பார்ட்ஸ் தான். நார்மலாக இருக்கவங்க மாதத்துக்கு ஒரு தடவையும், இதோடைய தேவை இருக்கவங்க மாதத்துக்கு அட்லீஸ்ட் 2 தடவையாவது சேர்த்துக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த வாதம் இருக்கவங்க, கவுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களும் ப்ரெக்னென்ட் விமனும் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. முக்கியமாக இதில் ரொம்ப ஹையான விட்டமின் A கண்டென்ட் இருக்கிறதுனால ப்ரெக்னென்ட் விமன் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் ஜீரண கோளாறு இருக்கவங்களும் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இப்போ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு வீட்டில் எப்படி க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் நம்ம ரெசிபிக்கு போகலாம். இப்போ இந்த வெளியில் இருக்கிற அவுட்டர் லேயர் ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர். ஸோ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ இப்போ நுனியில் நம்ம ஒரு சின்ன கீரல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கத்தி உள்ளே விட்டு ஓப்பன் பண்ணும்போது இப்படி அழகாக வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமேட்டு இந்த லேயரை அப்படியே நம்ம சாப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதான். அந்த அவுட்டர் லேயரை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அந்த டிப்பையும் கட் பண்ணிடணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நரம்பு மாதிரி இருக்கு இல்லையா, இதையும் எடுத்துடணும். இதை குக் ஆகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும். அதே நேரத்தில் இது ஜீரணமாகறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இதையும் எடுத்துடணும். ஸோ இப்போ இதை நம்ம 4ஆவோ 6ஆவோ நம்ம ஈஸியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான டிஷ்யூ தான், நமக்கு சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இதை நம்ம இஷ்டப்படி 4ஆவோ 6ஆவோ கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அலசிட்டு, அதுக்கப்புறமேட்டு மஞ்சத்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமனும் போட்டு ஊற வச்சு மறுபடியும் அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணிடலாம். மேரினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட தண்ணி இருக்காது. அப்புறம் இந்த மசாலா போட்டு நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு துளி, ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம கரம் மசாலா தூள் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து, இதை கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம அதில் இருந்த தண்ணி பதத்தையே வச்சு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி பார்ட்ஸ் ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி, வெங்காயம்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். ஸோ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் போட்டு லேசாக வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஜீரணமாகறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம தக்காளி, ஒரு 1/2 தக்காளி தான் நம்ம சேர்க்க போகிறோம். அந்த 1/2 தக்காளியும் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி கொடுத்துருங்க. தக்காளி நல்லா வேகட்டும். ஓரளவுக்கு தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அப்போ தான் இந்த வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா தொக்கு மாதிரி வரும். இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு மட்டும் இப்போதைக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தொக்கும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த இந்த வெதரை இதில் சேர்த்துடலாம். நல்லா அந்த தொக்கு கோட் ஆகிற மாதிரி இது கோட் பண்ணி நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். இது குக் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷம்குள்ளே தான் ஆகும். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம். நம்ம மூடி போட்டு குக் பண்ணுறதுனால அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொதிச்சு இந்த மாதிரி எண்ணெய் அங்கங்கே திரிஞ்சு வரும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்க போகிறோம். இந்த மிளகு தூள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நல்லாவே டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே நேரத்தில் இதோடைய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம மிளகும் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி கொடுத்துடலாம்.
மிளகுத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஓப்பன் பேன்லேயே குக் பண்ணலாம். நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ நேரம் நீங்கள் இதை சிம்மிலே வச்சு ஓரளவுக்கு குக் பண்ண இந்த மசாலாலாம் தெரிஞ்சு நல்ல கலர் மாறிடுச்சு. இந்த பதத்தில் எடுக்கலாம், இல்லை அப்படின்னா இன்னமும் ட்ரை பண்ணி இந்த பதத்துலையும் நீங்கள் எடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை தவிர மூளை வறுவல், அதுக்கப்புறமேட்டு கிட்னி ஃப்ரை, இந்த வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.